அதாவது சக்சஸ்ன்றது நிறைய பேப்பர்லயோ இல்ல வீடியோஸ்லயோ பார்த்திருக்கேன். சக்சஸ் மீட்ன்றது இந்த மேடையில நானும் ஒரு பார்ட்டா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளூ ஸ்டார் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு மக்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்றேன். குறிப்பா சாம்ன்ற கதாபாத்திரம் வந்து மக்கள்ல பெருசா ரீச் ஆயிருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என் பேரோட சாம்ன்ற நேம் தான் பயங்கரம் டிராவல் ஆகுது. நான் சொன்ன கவிதையை வந்து எல்லாரும் ட்வீட் பண்றாங்க, மீம்ஸா வருது. ஸோ ரியலி ஹாப்பி. அண்ட் இந்த சக்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆச்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. பட் அந்த சக்சஸை டேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு சொல்றதுக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் சார், அப்புறம் என்னோட டைரக்டர் ஜெயக்குமார் சார், அப்புறம் லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன் கணேஷ் மூர்த்தி, சௌந்தர்யா, அவங்களுக்கு பெரிய நன்றி. மக்களாகிய உங்களுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு, ஒரு ரிசப்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா அப்ளாஸ் அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. நான் வரும்போது சரி, என்னை பார்க்கும் போது அவ்வளோ ரசிக்கிறாங்க. தேங்க்யூ சோ மச் மக்களே. லவ் யூ. இவ்வளோ ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லா போறது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சண்டே நைட் ஷோ கூட ஹவுஸ்ஃபுல்லா போறன்றது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ எவ்ரி ஒன். லவ் யூ சோ மச். தேங்க்யூ. இது நான் உண்மையிலே எழுதின கவிதைங்களா இல்ல படத்துல சொல்றீங்களா? இல்ல நீங்க ஆக்சுவலா அதான் எத்தனை பேருக்கு தெரியும் நீ நவம்பர் பூத்த டிசம்பர் பூ. அதுதான் இல்ல ஆக்சுவலா நீங்க கிரிக்கெட் பிளேயரா இருந்திருக்கீங்க, கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இந்த படத்துல நடக்கிற மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா உண்மையா? இல்ல சார், நான் கிரிக்கெட் ஆடி இருக்கேன். பட் நாங்க எவ்வளவு கிரிக்கெட் ஆட தெரிஞ்சிருந்தாலுமே எங்க படத்துல வந்து இப்ப நான் வந்து ஒரு பேட்ஸ்மேன், இந்த படத்துல வந்து நான் ஒரு போலரா நடிச்சிருக்கேன். சோ நான் நிஜத்துல வந்து ஒரு பேட்ஸ்மேன், ஒரு கீப்பர். சோ அதுக்கான விஷயங்கள் மாற வேண்டியதா இருந்துச்சு. பிளஸ் அங்க வந்து ஒரு கால்ல ஒரு பேட் தான் இருக்கும். ஐ மீன் ஒரே ஒரு பேட் வச்சு தான் ஆட முடியும். சோ இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு. கிரிக்கெட் பிடிச்ச விஷயம், கிரிக்கெட்டும் சினிமாவும் சேர்ந்து ஒரே இடத்துல வரும்போது இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு. உங்களோட கேரக்டர் வந்து ட்ரெண்டிங் பண்ணாங்க, கவிதை சொல்லிட்டு எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? அப்பா அம்மா என்ன சொன்னாங்க சார்? அப்பா ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு மக்கள் இவ்வளவு ஒரு வரவேற்பு கொடுக்கறது எவ்வளவு சந்தோஷமோ அதோட டபுள் மடங்கு எங்க அப்பா மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த சக்சஸ்க்காக நான் வெயிட் பண்ற மாதிரி எங்க அப்பா பையன் ஒரு நாள் ஜெயிச்சிருவான், ஒரு நாள் ஒரு ஹிட் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. எனக்கு ஐ ஃபீல் சோ ப்ரௌட். எங்க அப்பாவை எனக்கு ப்ரௌட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல். இந்த கதையை ஜெய் சார் இல்ல சார், வேற்றுமை எல்லா இடத்துலயும் பாலிடிக்ஸ் இருக்கு. இந்த படத்துல நாங்க என்ன சொல்ல வரோம்? எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் சேர்ந்து நின்னா ஸ்ட்ராங்கா வந்து நம்ம ஜெயிக்கலாம். அதுதான் நாங்க சொல்ல வரோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.